எக்ஸசைஸ் 1.1 11th sum ரீட் பண்ணுப்பா. கேபிட்டல் A is equal to 1 tan x minus tan x 1 given A matrix. என்ன கேட்டுக்கடா தம்பி? A transpose A inverse equal to சொல்லு cos 2x minus sin 2x sin 2x cos 2x அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. அப்படி தானே? ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சி இல்லை ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சி ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சி ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வரும் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. ஃபஸ்ட்டு நீ ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சலாம். இது ஒன்றுலேருந்து கொண்டு வந்தோம்னா ஜிவன் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குல, இதை அப்படியே டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா ஏ டிரான்ஸ்போஸ் கிடைக்கும். ஏ டிரான்ஸ்போஸ் உனக்கு கிடைக்கும். இந்த இருக்குது ரோபை காலம் மாற்றிக்க 1 tan x நெக்ஸ்ட்டு மைனஸ் tan x 1 அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1 determinant of A into HA, இதுதான் இன்வர்ஸ்க்கு உள்ளது. அப்போ ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். 1 into 1 1 மைனஸ் போட்டேன் tan into tan square x மைனஸ் tan square x வருது. அப்போ இங்கே சேர்ந்தா ப்ளஸ் tan square x ப்ளஸ் tan square x. அப்போ 1 + tan square xனா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்னு அர்த்தம், மறந்துடக்கூடாது. சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இதுதான் ட்ரிகனாமெட்ரிக்குள்ள ஐடென்டி. சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan square theta = 1. அப்போ 1 + tan square theta = சீக்கன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு அர்த்தம். அப்போ கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து அட்ஜிஏ கண்டுபிடிப்போம். அட்ஜிஏ லீடிங் டயகனல் இன்டர்சேஞ்சு 1 1 ரீப்ளேஸ் ஆயிரும், அதே தான் இருக்கும். இதில் சைன் சேஞ்ச் அவ்வளோதான். இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இது ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணுமா? சாரி, ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிப்போம். பார்த்துக்கோ, ஏ இன்வர்ஸ் 1 சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ இந்த இருக்குது. இது 1 மைனஸ் tan x 1, இதுதான் ஏ இன்வர்ஸ். அப்போ மல்டிப்ளை பண்ணுறேன். ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் 1 மைனஸ் tan x 1 இன்ட்டு இது 1 சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் முன்னாடி எழுதிட்டேன். 1 மைனஸ் tan x 1 புரியுதான்னு பார்த்துக்கோ. இது ஏ டிரான்ஸ்போஸ், இது ரெண்டும் சேர்ந்தது ஏ இன்வர்ஸ். சரியா? முன்னாடி போட்டிருக்கேன் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ், அவ்வளோதான். 1 சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ ரோ பை காலம் மல்டிப்ளை பண்ணால் 1 into 1 1 into மைனஸ் என்னது மைனஸ் tan square xன்னு வருது. 1 மைனஸ் tan square x அப்படின்னு வருது. பார்த்துக்கோ கரெக்டான. இது மைனஸ் ராமா, இது மைனஸ். அப்போ மைனஸ் tan square x வருது. அடுத்து மறுபடியும் பண்ணையில் 1 into மைனஸ் tan x மைனஸ் tan x, இது ரெண்டையும் பண்ணோம்னா மைனஸ் tan x. ரைட். நெக்ஸ்ட்டு 1 into tan x அடுத்து 1 into tan x பார்த்துக்க, பொறுமையாக செஞ்சுக்கோ, மல்டிப்ளை தான். அடுத்து 1 into tan x மைனஸ் tan x ப்ளஸ் 1 அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்க, வேறு எதுவும் தப்பு பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோ. 1 into 1 ஃபஸ்ட்டு 1. சரி, அப்போ என்ன செய்யலான்னு பாரு. டே 1 சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மணி பார்த்து பொறுமையாக செஞ்சுங்க அஜித்து. tan x வந்து சைன் பை காசுன்னு பிரிக்கலாம். tan x எப்படி பிரிக்கலாம்? சைன் பை காசுன்னு பிரிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று பிரிக்கிறோம் அப்படின்னா மைனஸ் tan square x ப்ளஸ் 1 1 மைனஸ் tan square x இருக்கு பாரு. இதில் tan x வந்து சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னு பிரிச்சுக்கலாம். tan ஸ்கொயரை டேன்னா சைன் பை காசு தானே. அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் எழுதிட்டேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணலாம். மைனஸ் 2 tan x அப்படின்னு வரும். மைனஸ் 2 tan xன்னு வரும். அப்போ மைனஸ் 2 tan xக்கு பதிலாக எழுதுனா என்ன எழுதலாம்? சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். புரியுதான்னு பார்த்துக்கோ. சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ்னு எழுதலாம். அதே மாதிரி இதுவும் டூ tan xன்னு எழுதலாம். அப்போ 2 சைன் எக்ஸ் பை என்ன வந்துடும்? காஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். ரெண்டு tan xல, அதனால் இது 1 மைனஸ் tan square x தான் இதுவுமே. அப்போ 1 மைனஸ் tan square x அப்படின்னா மறுபடியும் மாற்றிக்க. என்ன மாற்றிக்கலாம் அப்படின்னா 1
மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இந்த எழுதிட்டேன். இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இந்த இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1/sec ஸ்கொயர் எக்ஸ். 1/sec ஸ்கொயர் எக்ஸ்னால் என்னென்னு தெரியுமா? காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னு எழுதலாம்ல. இது என்ன எழுதலாம்? காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இதை கிராஸ் பண்ணோம்னா காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர். புரியுதான்னு பார்த்துக்கோ. 2 பார்த்து பொறுமையாக செஞ்சுக்கோ. காஸ் ஸ்கொயர் எக்ஸு மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸு பை காஸ் ஸ்கொயர் எக்ஸு. இது அப்படி தான் இருக்கும். 2 sin x பை காஸ் எக்ஸ். இது அப்படி தான் இருக்கும். -2 sin x பை காஸ் எக்ஸ் அப்படி தான் இருக்கும். இது கிராஸ் பண்ணோம்னா காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸு டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு வரும். புரியுதான்னு பார்த்துக்கோ. டேனை வந்து சைன் பை காசுன்னு பிரித்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன செய்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் பார்த்துக்கோ பொறுமையாக. இதில் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் அந்த கீழே உள்ள காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும். இதில் ஒரு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் கேன்சல் ஆயிரும், ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். இதில் ஒன்று மிச்சம் இருக்கும் பாரு மேலே. புரியுதா பாரு சொல்கிறது? மணி அஜித் புரியுதா பாருங்கடா. இது உள்ள கொண்டு பண்ணால் இந்த 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் கேன்சல் ஆயிரும்டா. ஆனால் இதில் பண்ணையில் மேலே ஒரு காஸ் எக்ஸ்ன்னு வரும். இப்போ எழுதுறது புரியுதான்னு பாரு. காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ்னு இதுக்கு வரும். இதுக்கு வந்து -2 sin x காஸ் எக்ஸ்னு வரும். நான் சொல்கிற புரியுதான்னு பார்த்துக்கோ. ஏன்னா அந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸ் உள்ள போயில இங்கே கீழே காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது, 2 கேன்சல் ஆயிரும். ஆனால் இங்கே போயில கீழே என்ன இருக்குது? காஸ் எக்ஸ் தான் இருக்குது. அப்போ மேலே ஒரு காஸ் எக்ஸ் மிச்சம் வரும். இதுலேயும் அதே மாதிரி மேலே ஒரு காஸ் எக்ஸ் மிச்சம் வரும். sin x இன்ட்டு காஸ் எக்ஸ். இதில் கேன்சல் ஆயிரும். அப்போ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ். ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா படி காஸ் இதாக இருக்கு பாரு. இது காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் அப்படின்னா sin 2xன்னு சொல்லுவாங்க. sin 2x ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா. இது 2 sin x காஸ் எக்ஸ்னா sin 2xன்னு சொல்லுவாங்க. மாற்றி சொல்லிட்டேன். இது காஸ் 2xா, இது காஸ் 2x. மாற்றி சொல்லிட்டேன் பார்த்துக்கோ. காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ்னா காஸ் 2x. நல்ல வேலை. இதுக்கு தான் sin 2x -2 sin 2x. இதுவும் 2 sin 2x தான். 2 sin a காஸ் ஏன்னு சொல்லி நான் இருக்கான்னு பாரு. ஏ வச்சு சொல்லி கொடுப்பாங்க. sin 2a அப்படின்னா 2 sin a காஸ் a. அப்போ 2 sin x காஸ் எக்ஸ்னா sin 2x. அதே மாதிரி இது காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ்னா காஸ் 2x அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டாவது ஆன்சர். அப்போ ஃபஸ்ட்டு ஆன்சர் அவன் கொடுத்ததுலேருந்து ப்ரூவ் பண்ணியிருக்கமான்னு பார்த்துக்கோ. அவன் கொடுத்தது என்ன அப்படின்ட்டு பார்த்துக்கோ. ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு இதாக இருக்குது இந்த இடம். இந்த இடத்த பார்த்துக்கோ. இந்த இடம் ஒன்றா இருக்கான்னு பாரு. நான் இதுக்கு 1ன்னு கொடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு ஈவன் மேட்ரிக்ஸுக்கு. இதுக்கு வேணால் 2ன்னு கொடுத்துக்கோ. நான் கொடுத்ததில்ல. இப்போ கண்டுபிடிச்ச வேணால் 3ன்னு வச்சுக்கோ. கண்டுபிடிச்ச வேணால் 3ன்னு கொடுத்துக்க. நம்ம கொடுக்குற நேம் பண்ணுறத நம்ம தான் பண்ணணும். ஃப்ரம்மு அது ரெண்டையும் பார்த்துக்கோ. இந்த ப்ரூவ் பண்ணியிருக்கு. 2 ஃப்ரம் 2 and 3 டென்ஸ் ப்ரூவ்னு எழுதினாலும் சரி, இல்லை ஆன்சர் எழுதினாலும் சரி. புரியுதான்னு பாரு. கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ. ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு அவன் கொடுத்த ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ. காஸ் 2x -2 sin x sin 2x. 2 இல்லையோ? 2 இருக்காது. இந்த இடத்த பாருக்கு பாரு. ஏன்னா சேர்ந்து தானே. sin 2a அப்படின்னா சேர்ந்து தான் வரும். அந்த 2 வராது. இந்த இடத்துல 2 போயிடும். சைன் மைனஸ். புரியுதான்னு பார்த்துக்கோ. ஃபார்முலா உனக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னென்னா காஸ் ஸ்கொயர் எக்ஸு மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னா காஸ் 2x இது ஒன்று. அதே மாதிரி sin 2a அப்படின்னா 2 sin a காஸ் a அப்படின்னு அர்த்தம். இது 2 இதில் யூஸ் ஆகுது அந்த இடத்துல. இன்னொன்று tan x அப்படின்னா சைன் பை காசுன்னு யூஸ் ஆகுது. tan x அப்படின்னா sin x பை காஸ் எக்ஸ்ன்னு ப்ரூஃப் ஆகுது. ஸ்கொயர் போட்டால் ஸ்கொயர் போட்டுக்க வேண்டியதான். அதே மாதிரி 1/sec ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இதுவும் யூஸ் ஆகுது. எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கோ. எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கோ. 1/sec ஸ்கொயர் எக்ஸ்ன்றதை காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு மாற்றி தான் உள்ள மல்டிப்ளை பண்ணி விட்டுருக்கேன். இதில் ஒன்றுமே இல்லை. பொறுமையாக நீ செய்யணும், அவ்வளோதான். எப்பயுமே ஐடியா தான். எனக்கு தெரிஞ்சு ஐடியா பண்ணால் செய்யலாம். ஒன்ஸ் எழுதி பார்க்கணும், அவ்வளோதான். பார்த்துக்கோ. புரியுதான்னு
எத்தனை சம் மணி 12 எக்ஸசைஸ் 1.1ல் 12th சம் சொல்லு மணி அதில் ஏ இன்ட்டு 5 3 -1 -2 14 7 7 7 ஃபைண்டு ஏ இன்வெர்ஸா ஃபைண்டு ஏ அப்படின்னு கேட்டிருக்கு. அந்த ஏ கொஸ்டினை கேட்டிருக்கு. இந்த 5 3 -1 -2ன்ற மேட்ரிக்ஸ் இங்கிட்டு போனால் என்ன ஆகும் அப்படின்றத அர்த்தம். அங்கிட்டு போனால் இன்வெர்ஸ்னு வரும்டா. அங்கிட்டு போனால் என்ன ஆகும்? இன்வெர்ஸ் ஆகும். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சி ரெண்டே மல்டிபிள் பண்ண ஆன்சர் வந்துடும். இதில் ஒரு யோசனை, என்ன யோசனை இருக்குன்னா, இந்த மேட்ரிக்ஸ் உள்ளே கொண்டு போய் செய்யலை, இங்களுக்குள்ள முன்னாடி கொண்டு வந்து சேர்க்கவா பின்னாடி கொண்டு போய் சேர்க்கவா அப்படின்னு யோசிப்பாங்க. நான் சொல்கிற புரிதான் பாரு. அந்த இன்வெர்ஸ் ஏன்றது இங்கிட்டு கொண்டு போகிறோம், இங்கிட்டு கொண்டு போனால் அப்படியே முன்னாடி கொண்டு போய் சேர்த்துலாமா இல்லை பின்னாடி கொண்டு போய் சேர்க்கலாமா அப்படின்றதான் மேட்ரு. இப்போ இந்த 5 3 -1 -2 இந்த ரைட் சைடில் உள்ள மேட்ரிக்ஸ்க்கு முன்னாடி கொண்டு போய் சேர்க்கவா அங்கிட்டு கொண்டு சேர்க்கவா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ எப்படி யோசிக்கலாம் அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா அதுக்கு அடுத்தது இன்னொரு கொஸ்டின் இருக்கும், இது பின்னாடி தான் போய் சேரும். சரி தெரில சார் அப்படின்னா அப்படி போட்டு பாரு. ரெண்டு சைடு ஏ இன்வெர்ஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா, சரியா சொல்கிறது, எங்கிட்ட பண்ணியிருக்கேன், முன்னாடி பண்ணியிருக்கேன், இப்படி பண்ணியிருக்கேன். ரெண்டு சைடும் ஏ இன்வெர்ஸால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ இது ரெண்டு சேர்ந்தால் என்ன மணி ஆகும்? ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ்னா ஐ. இது ஒரு மேட்ரிக்ஸு ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு அது ஒரு மேட்ரிக்ஸு. அப்போ இது இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே வந்துடும். அப்போ இது என்ன வந்துடும்? என்னது, ரெண்டு சைடும் ஏ இன்வெர்ஸால் மல்டிப்ளை பண்ணி கரெக்டாக எழுதிருக்கேன் பார்த்துக்கோ. ஏ இன்வெர்ஸு இது ஐன்னு வந்துடும், அது ஏ இன்வெர்ஸ் வந்துடும். அப்போ ஐ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு மேட்ரிக்ஸ் அப்படின்னு வருது. ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு மேட்ரிக்ஸ் அப்படின்றது அது எதுக்காண்டி சொல்கிறேன்னா, எந்த இடத்துல இருக்குது ஏ அப்படின்றத பார்த்துக்கோ. ஏ எந்த இருக்குது, இது அந்த மேட்ரிக்ஸோட இது, சரியா? அப்போ இதில் முன்னாடி எழுதியிருக்கு ஏ இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த முன்னாடி உள்ள ஏக்கு ஏ இன்வெர்ஸ் முன்னாடி வருது. அப்போ இதுக்கு இன்வெர்ஸ் எங்கே போயிருந்துருக்கும்? பின்னாடி போயிருந்துருக்கும். சொல்கிறது புரியுதான்னு பார்த்துக்கோ. நார்மலாக கண்டுபிடிச்சோம்னா, இந்த கண்டுபிடிச்சிருக்கேன் பாரு, இந்த ஏக்கு இங்கிட்ட வந்திருக்கு பாரு, இன்வெர்ஸ் பக்கத்தில் வந்திருக்கு முன்னாடியே. ஆனால் அவன் கேட்டது இந்த ஏக்கு கேட்கல, இந்த மேட்ரிக்ஸை கொண்டு இங்கிட்டு கொண்டு போகிறான். இந்த மேட்ரிக்ஸ் இங்கிட்டு கொண்டு போனால் பின்னாடி தான் வரும். இது நான் ஏக்கு காமிச்சிருக்கேன். அப்படின்னா இந்த இதில் பாரு, ஏ இன்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் உள்ளது மேட்ரிக்ஸ், ரெண்டே மல்டிப்ளை பண்ணுறோம், ஐன்னு வந்துடும், இந்த மேட்ரிக்ஸ் வந்துடும். புரியுதா? அப்போ இந்த ஏ தானே காணா, ஏ அங்கிட்டு போயிடுச்சு என்ன அர்த்தம்? ஏ இன்வெர்ஸ் இது முன்னாடி தானே இருக்கு ஏ, இந்த பாரு முன்னாடி தான் இருக்கு ஏ. அப்போ அதில் முன்னாடி ஏ இன்வெர்ஸ் வந்துருச்சு. ஆனால் இந்த மேட்ரிக்ஸ் ரிக்வயர்ட் மேட்ரிக்ஸ் இங்கே பின்னாடி இருக்குது. அப்போ எங்கே போகும்? பின்னாடி வரும். அதை பார்த்துக்கோ, மறந்துடாதீங்க சொல்லிட்டேன். புரியுதான்னு பார்த்துக்கோ. அப்போ ஏ ஈக்குவல்னு எழுதி கிவன் மேட்ரிக்ஸை எழுதிட்டு இதை இன்வெர்ஸ்னு எழுதுவாங்க, அவ்வளோதான். 5 3 -1 -2. அப்போ இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு அப்படியே டேரெக்டாக நான் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். அப்படின்னா உனக்கு தெரிஞ்சது தான், 1/det of a into HA அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். 1/det of a into என்னது HAன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறேன். பொறுமையாக பார்த்துக்கோ. இந்த இதுக்கு 1/det of இந்த வேல்யூ. அப்போ det of இந்த வேல்யூனா 5 2s are 10. என்ன 10? -10 +7 +3 -10 +3. அப்போ செப்பரேட் பண்ணால் -7 அப்படின்னு வரும். அட்ஜாயின் மேட்ரிக்ஸ் பக்கத்தில் கண்டுபிடிக்கிறேன். 1/det of a into adjoint a. இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு சைன் சேஞ்ச் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இப்போ 1/7 வெளியில் எடுத்துக்க, -7. இப்போ 14 × 7 7 7 சாரி, அடுத்து -2 -3 15. ரெண்டே மல்டிப்ளை பண்ணுறேன், 1/-7. 14 × -28 + 7. அடுத்து என்ன வரும் பார்த்துக்க, 14 × 3 42 பார்த்துக்கோ, ப்ளஸ்ஸு 7 5 35 ஒரு செட்டு. அடுத்து 14 + 7 -14. அடுத்து -21 + 35. கரெக்டான்னு பார்த்துக்கோ. கரெக்டான்னு பார்த்துட்டு அது தகுந்தாப்பில் செய்கிற மாதிரி பாரு. ஈக்குவல் டு 1/-7. செப்பரேட் பண்ணோம்னா என்ன வந்துடும்?
21 மைனஸ் இதை செப்பரேட் பண்ணால் 7, இதில் செப்பரேட் பண்ணால் -7, இதில் செப்பரேட் பண்ணால் 21 14, என்ன 14 +14. இப்போ உள்ள -7 டிவைட் பண்ணிட்டோம்னா 3 1 1 2, என்ன 2 -2, which is required A matrix அப்படின்னு அர்த்தம். ஆன்சரு கரெக்டானு வெரிஃபை பண்ணிக்க. திருப்பி சொல்லிட்டேன், அந்த மேட்ரிக்ஸ் அங்கிட்டு கொண்டு போகல, முன்னாடி கொண்டு போகிறதா பின்னாடி கொண்டு போகிறதான்னு கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கு இது செஞ்சு காமிச்சிருக்கேன். இது புரியுதான்னு பார்த்து, இது ஏன்ற மேட்ரிக்ஸ் செஞ்சு காமிச்சிருக்கேன். இது ஏன்ற மேட்ரிக்ஸு செஞ்சு காமிச்சிருக்கேன். இல்லை அப்படின்னா பின்னாடி தான் கொண்டு போகணும். இதை மறந்துடாத, பின்னாடி தான் கொண்டு போகணும், மறந்துடக்கூடாது. சரியான்னு பார்த்துக்கோ. எக்ஸசைஸ் 1.1ல் எத்தனாம் சம்டா மணி? 13th சம். அதில் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு, பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு, சின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. பாரு, அதில் சீன் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு கண்டிஷன் வேற கொடுத்துருக்கான் அவன். சீன் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு கிவன் இது ஃபுல்லாக ரைட். ஏ என்ன மணி? ம் 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 சொல்லு. சரி சொல்லு சொல்லு. ஆ ஆ ஆ சரி. பி ம் ம் ஆ சி ம் ம் ரைட். கிவன் ஏஎக்ஸ் பி என்னமோ கொடுத்துருந்துச்சு பாரு. ஏஎக்ஸ் பி ஈக்குவல் டு சி என்னமோ கொடுத்துருந்துச்சு. கிவன் ஏஎக்ஸ் பி எக்ஸ்டா இதுமா கேபிட்டல் எக்ஸ் இன்ட்டு நினச்சிடாதான், கேபிட்டல் எக்ஸு பி ஈக்குவல் டு சி. இப்போ நமக்கு எக்ஸ் ஃபைன் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்போ இதை கொண்டு போகணும், மூவ் பண்ணையில நான் தான் சொன்னேன் உன்ட்ட. கேபிட்டல் எக்ஸ்ன்னு எழுதுனோம்னா இது பின்னாடி போயிடும், சி பி இன்வர்ஸ் அப்படின்ட்டு. இது முன்னாடி உள்ளது ஏ இன்வர்ஸ் தான் வரும். புரியுதான்னு பார்த்துக்க சொல்கிறது. அப்படியே கொண்டு போயிருக்கேன், முன்னாடி கொண்டு போயிருக்கேன், அதை பின்னாடி கொண்டு போயிட்டேன். புரியுதா? பார்த்து பொறுமையாக செய்யணும். அதனால் சொல்கிறேன், பார்த்து நிதானமாக செய்ய. போன இதுக்கு கம்பேர் பண்ணிப்பார், போன இடத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கோ. ரெண்டாவது தான் மேட்ரிக்ஸ் இருந்துச்சு, அப்படியே அந்த மேட்ரிக்ஸ் பின்னாடி தான் கொண்டு போனேன். இப்போ பி ரெண்டாவதுல கடைசி தானே இருக்குது, கடைசி இன்வர்ஸ் கொண்டு போயிட்டேன். இங்கே முன்னாடி இருக்குது, முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். அவ்வளோதான், இதுதான் கான்செப்ட். இப்போ இதுக்கப்புறம் நீ உன்னுடைய விருப்பம் தான். எக்ஸ் அப்படின்றது ஒரு மேட்ரிக்ஸ் கேட்டிருக்கான். ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அண்ட் அட்ஜாயின்ட் ஏ, இதுதான் இன்வர்ஸ். எழுதிக்கினா எழுதிக்கோ, இல்லை தனித்தனியாக கண்டுபிடிக்கலாம்டாமா. 1 -1 2 0. அடுத்து சின்றது சும்மா தான் இருக்குது, 1 1 2 2. மாற்றி மட்டும் எழுதக்கூடாது. பி இன்வர்ஸ் அப்படின்றது 3 - 2 1 1 ஹோல் இன்வர்ஸ் அப்படின்னு அர்த்தம். நான் முடிஞ்சு. இப்போ இதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறேன், பார்த்து பொறுமையாக கண்டுபிடி. 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி இது கண்டுபிடிக்கணும். 1 × 0 0 -2 அப்படின்னு வருது. அப்போ 1/2ன்னு ஒரு ஆன்சரு. பிராக்கெட் அட்ஜாயின்ட் ஏ 0 1 1 -2. இதுக்குள்ள இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இது அப்படியே தான் இருக்கும், 1 1 2 2. இதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் இப்போ. அப்போ 1 3 is 3 1 2 is 2 -2 ப்ளஸ் ஆயிரும். அப்போ என்ன ஆயிரும்? 5. நெக்ஸ்ட்டு 1 3 லீடிங் டயகனல், இது சைன் சேஞ்சு 2 -1. அவ்வளோதான். 5 2s are 10ன்னு வெளியில் எடுத்துக்கோ. ஃபஸ்ட்டு இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணிக்க, அப்புறம் அடுத்த ரெண்டு வந்து தனியாக இதை பண்ணிக்கிறோம். சரியா சொல்கிறது? 0 1 × 2 +2 0 +2, அடுத்து -2 +2, அடுத்து -2 +2. நெக்ஸ்ட்டு 1 2 -1 3. மல்டிப்ளை பண்ணது வேகமாக பண்ணுறேன், கரெக்டானு பார்த்துக்கோ. 2 2 0 0 இன்ட்டு 1 2 -1 3. இதுதான் எக்ஸு. மறுபடியும் மல்டிப்ளை பண்ணுறேன். x is equal to 1/10. 2 × 1 2 -2. 2 2s are 4 + 6. அடுத்து 0 0, அடுத்து 0 0. ஆன்சரை பார்த்துக்கடா. அப்போ 1/10 0 10 0 0. அப்போ 0 1 0 0 அப்படின்னு வருது. which is required X matrix அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன். கரெக்டான்னு பாரு, பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. அதிலே வச்சு அப்படியே செஞ்சுருக்கேன். புரியுதா அப்படின்னு பாரு. அவ்வளோதான் கணக்கு, வேறு ஒன்றும் இல்லை இதில்.
எக்ஸசைஸ் 1.1ல் 14th சம் சொல்லு மணி. கிவன் மேட்ரிக்ஸ் வந்து ஏ. கிவன் மேட்ரிக்ஸ் வந்து ஏ சொல்லு. 0 1 1 3 கிராஸ் 3யா? 0 1 1 சரி. ஆ ஆ சரி. ஆ ஆ என்ன கேட்டிருக்கு? ஆ ஸோ தட் கொடுத்து ஏ இன்வர்ஸ் 1/2 ஏ ஸ்கொயர். சரி அம்மா இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்குடா. ஏ ஸ்கொயர் மைனஸ் 3i ஃபஸ்ட் இதுக்கு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு தனித்தனியாக ரைட் சைடு லெஃப்ட் சைடு தனியாக கண்டுபிடிப்போம். சரியா? கொஞ்சம் பார்த்து பொறுமை வேகமாக செய்யும். ஃபஸ்ட்டு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ இன்வர்ஸ் அப்படின்னா 1/determinant of a இன்ட்டு அட்ஜிஏ மணி. சரியா? அப்போ இதுதான் ஃபார்முலா மாதிரி. இன்வர்ஸ்ன்னு சொல்லிட்டாலும் அதுதான் அஜித்து பார்த்துக்குங்க. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். நாட் ஈக்குவல் டு 0 தான் பார்ப்போம். ஜீரோவுக்கு தேவையில்லை. அப்போ 1 -1 அதுக்கு நேராக விட்டுட்டோம்னா 1 × 0 0 -1 அடுத்து +1 கடைசி 1 × 1 1 அங்கிட்டு தேவையில்லை. அப்போ +1 +1 2ன்னு வருது. நாட் ஈக்குவல் டு 0ன்னு வருது. தேர்ஃபோர் ஏ இன்வர்ஸ் இஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். எக்ஸிஸ்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்க போகிறேன். அட்ஜாயிண்ட் ஏன்றது 3x3 கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி டிரான்ஸ்போஸ் பண்ணணும். கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி டிரான்ஸ்போஸ் பண்ணணும். கோஃபேக்டருக்கு ரஃப் ஒர்க் பண்ணிக்க. கோஃபேக்டருக்கு ரஃப் ஒர்க் பண்ணிக்க மறந்துடாத. இந்த இருக்குது 0 1 1 0 அடுத்து மேலே 1 1 0 1 முடிஞ்சிருச்சு. அடுத்து 1 0 1 1 அடுத்து 0 1 1 0. அப்போ கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கிடுவோம். பார்த்து இதுதான் நம்ம செஞ்சுக்க. இதுதான் ஆன்சரு அட்ஜாயிண்ட். இங்கே வந்துருக்கு. இந்த இடத்த வந்து நான் எழுத போகிறேன். கிராஸ் பண்ணி பாரு. 0 -1 அவ்வளோதான். அடுத்து 1 0 1 அடுத்து 1 0 1 அடுத்து 1 0 1 0 -1 அடுத்து 1 -0 அடுத்து 1 -0 அடுத்து 1 -0 அடுத்து 0 -1 அவ்வளோதான். இதை டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா ரோவை காலமை சேஞ்ச் பண்ணு. 1 1 1 அடுத்து 1 -1 1 சரிங்களா? அடுத்து 1 1 -1 பார்த்துக்கோ. இதுதான் அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ். ரைட்டு. தேர்ஃபோர் ஏ இன்வர்ஸ் எழுதுகிறேன். 1/determinant of a வந்து 2 இன்ட்டு அட்ஜு. இந்த இதுதான் அட்ஜு. -1 1 1 1 -1 1 1 1 -1 இவ்வளோதான். இதுதான் ஏ இன்வர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இது ஒன்றாவது ஆன்சராக வச்சுக்கோ. விச் இஸ் நம்பர் 1 அப்படின்ட்டு. லெஃப்ட் சைடு கண்டுபிடிச்சிருக்கேன். ரைட் சைடு கண்டுபிடிக்கல. ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டு 1/2 இருந்துட்டு போகுது. ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சி -3iன்னு போட்டு செப்பரேட் பண்ணி அந்த ஆன்சர் வர தான் கண்டுபிடிச்சா போதும். இப்போ ஏ ஸ்கொயர் மீனிங் வந்து ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கிறேன். இங்கே வேணால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போட்டுக்கோ. ஏ ஸ்கொயர் மீனிங் ஏ இன்ட்டு ஏ. அப்போ ஏன்னு எழுதிட்டு அகைன் திருப்பி ஏன்னு எழுது. 0 பார்த்து எழுதிக்க. 1 1 ஏ 1 0 1 1 1 0 0 1 1 1 இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருக்காதுல்ல அஜித்து? சரி ரைட்டு பார்த்துக்க. அது ரெண்டே மல்டிப்ளை பண்ணி எடுத்துட்டீங்கன்னா ஆன்சர் வந்து நீனே செஞ்சிரு. சரியா? ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டு கிளியராக கொடுத்துட்டேன். ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லல. இல்லை